ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி சுண்டக்காய் சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு பருப்பு, பச்சை மிளகா, பூண்டு, சுண்டைக்காய் எல்லாம் குக்கரில் விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு கரண்டியால் சுண்டைக்காயை ஒன்றும் பாதியமாக நசுக்கி வச்சுக்கலாங்க. இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கலாங்க. எண்ணெய் சூடானதும் வடகு போட்டு பொரிச்சிக்கலாங்க. இப்போ கருவேப்பிலையும் போட்டு பொரிச்சிக்கலாம். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கத்திரிக்காய், முருங்கைக்காய், கேரட் எல்லா காய்கறியும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ கடைஞ்சி வச்ச பருப்பும் சுண்டைக்காயும் எடுத்து கலந்து வச்சுக்கலாம். இப்போ மிளகாத்தூள், மஞ்சள்தூள், உப்பு போட்டு கொதிக்க விட்டுக்கலாம். மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இது உடம்புக்கு ஆரோக்கியமானதுங்க. அடிக்கடி உணவில் சேர்த்துக்கணுங்க. சளியை சரி பண்ணுங்க. வயிற்று கிருமிகளையும் போக்குங்க. இப்போ புளி தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். மறுபடியும் மூடி போட்டு நல்லா கொதி விடலாங்க. இப்போ சாம்பார் ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு இறக்குனா சுண்டைக்காய் சாம்பார் ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.